Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவள் மற்றவர்களை பற்றிய பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லாமல் மிகவும் ஒழுக்கமாக தவிர்த்தாள். இவ்வாறாக மிகவும் நேர்மையாக, ஒழுக்கத்துடன் மற்றும் கவனமாக என்பதை scrupulously எனும் adverb-ஐ பயன்படுத்தி தெரிவிக்கலாம். மறுமுறையாக சொல்லி பார்ப்போமா? scrupulously. வேறுங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவள் தவிர்த்தாள், இதை நாங்க சிம்பிளா சொல்லலாம் she avoided. எவ்வாறு தவிர்க்கிறாள்? மிகவும் ஒழுக்கமாக. She scrupulously avoided. எதை தவிர்த்தாள்? பொய் குற்றச்சாட்டுக்களை, gossiping about others. She scrupulously avoided gossiping about others. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She scrupulously avoided gossiping about others. அவன் பொய் சொல்லாமல் மிகவும் ஒழுக்கமாக நடந்தான். He scrupulously avoided lying. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? He scrupulously avoided lying. அந்த அறிக்கை மிகவும் நுட்பமாகவும் கவனமாகவும் எழுதப்பட்டது. அப்போ எழுதியது யாருன்னு சொல்கிறோமா? இல்ல, passive voice பயன்படுத்துகின்றோம். அதாவது past tense passive voice. இதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus verb over plus be3 form என்றவாறு அமையும். அந்த subject எப்படிப்பட்டதாக இருக்கும்? Very good, passive subject. இங்கு எழுதப்பட்டது இது அறிக்கை. The report, it is singular subject ஆகையால் the report was scrupulously written. The report was scrupulously written. எல்லாரும் பாய்விட்டு சத்தமா இருக்கும் சொல்லி பாருங்க. Very good. The report was scrupulously written. மருத்துவர்கள் பாதுகாப்பு நடைமுறைகளை மிகவும் ஒழுங்காக பின்பற்ற வேண்டும். Doctors must scrupulously follow safety procedures. Doctors must scrupulously follow safety procedures. எங்கூட இருக்க சேர்ந்து சொல்லி பாருங்க. Doctors must scrupulously follow safety procedures. அவள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மிகவும் ஒழுக்கத்துடன் பின்பற்றினாள். Please comment your answer. Splendid. அவன் தன் வாக்குறுதிகளை மிகவும் நேர்மையாகவும் ஒழுங்காகவும் காத்தான். Comment it now. Splendid. அவர்கள் எல்லா விதிமுறைகளையும் மிகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் பின்பற்றினர். Please comment your answer. Well done, you got it. நீ ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கடுமையாக பயிற்சி செய்கிறாய்? இவ்வாறாக எவ்வளவு கடுமையாக அல்லது கடினமாக, அதாவது difficulty level-ஐ குறிப்பதற்கு நாம் how hard என்பதை பயன்படுத்துவோம். How hard. Again, how hard. இதனுடைய வினா வாக்கிய அமைப்பானது how hard plus helping verb
பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் மெயின் வெர்ப் என்றவாறு அமையும். உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நீ ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கடுமையாக பயிற்சி செய்கிறாய். How hard பிளஸ் ஹெல்பிங் வெர்ப் ஒவ்வொரு நாளும். அப்ப do அல்லது does தான் வரணும். யாரு? நீ. ஆகவே do. How hard do you practice every day? Again, how hard do you practice every day? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. How hard do you practice every day? ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எவ்வளவு கடினமானது? How hard is it to learn English? How hard is it to learn English? எல்லாம் வாய்ட்டு சத்தமா கேட்டு பாருங்க. Splendid. How hard is it to learn English? அதிகாலையில் கண் விழிப்பது எவ்வளவு கடினமாக இருந்தது? கடந்த காலத்தை பற்றி வினவுகின்றோம். How hard was it to wake up early? How hard was it to wake up early? எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? How hard was it to wake up early? இல்லைன்னு சொல்வது எவ்வளவு கடினமானது? Please comment your answer. Great. மழையில் வாகனம் ஓட்டுவது எவ்வளவு கடினமானது? Comment it now. Wow. வேலை பெற்றுக் கொள்வது எவ்வளவு கடினமாக இருந்தது? Please comment your answer. Wonderful. You got it. தனியாக வாழ்வது எவ்வளவு கடினம் என்று அவளுக்கு தெரியும். இங்கும் நாம் how hard என்பதைத்தான் பயன்படுத்த போன்றோம். ஆனால் இவை வினா வாக்கியங்கள் அல்ல. இவற்றினுடைய வாக்கிய அமைப்பை பார்ப்போமானால் subject plus verb plus how hard plus close. Close என்றா என்னன்னு உங்களுக்கு தெரியும். Close என்றேக்குல அதுல ஒரு சப்ஜெக்டும் வெர்பும் கட்டாயம் இருக்கும். தனித்து நின்று பொருள் தரக்கூடியதாகவும் இருக்கலாம், தராததாகவும் இருக்கலாம். வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். தனியாக வாழ்வது எவ்வளவு கடினம் என்று அவளுக்கு தெரியும். அவளுக்கு தெரியும். She knows how hard தனியாக வாழ்வது it is to live alone. She knows how hard it is to live alone. அப்போ how hard என்பது question word தானே அப்படின்னு யோசிச்சுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு helping verb போடணுமா? இல்லை, இது வாக்கியம் தானே. ஆகையால் closer தான் எழுதுவோம். subject plus verb என்றவாறு தான் அமையும். அவர்கள் எவ்வளவு கடுமையாக வேலை செய்தார்கள் என்பதை அவர்கள் நமக்கு காட்டினர். அவர்கள் நமக்கு காட்டினர். They showed us. எதை காட்டினார்கள்? How hard they worked. They showed us how hard they worked. எதன் பாட்டு சத்தமா கேட்டு பாருங்க. Wonderful. They showed us how hard they worked. அது எவ்வளவு கடினமாக இருந்தது என்பதை அவன் ஒருபோதும் எனக்கு சொல்லல. இங்கு நாம் எதை முதலாவது கூற வேண்டும்? Very good. அவன் ஒருபோதும் எனக்கு சொல்லல. He never told me. எதை சொல்லல? எவ்வளவு கடினமாக இருந்தது என்று. How hard it was. He never told me how hard it was. எங்கூட இருக்க மறுபடியும் சேர்ந்து சொல்லி பாருங்க. He never told me how hard it was. அவள் எவ்வளவு கடுமையாக முயற்சி செய்தாள் என்று நான் புரிந்து கொண்டேன். Please comment your answer. Bravo. அதை மறப்பது எவ்வளவு கடினமாக இருக்குன்னு என்னால் விவரிக்க முடியாது. Comment it now. Amazing. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Scrupulously
என்பதையோ how hard plus helping verb plus subject plus main verb என்றவாறாக வினாவாகவோ subject plus verb plus how hard plus close என்றவாறு வாக்கியமாகவோ நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இவற்றையெல்லாம் எவ்வாறு பயன்படுத்திடலாம் என்று சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers and if you have any doubts or mistakes, definitely it will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு முடிந்தவரை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், ஆங்கிலம் கற்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.